ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுலேருந்தே பார்த்தோம்னா தாவேகாவுக்கு கூட்டணி கட்சிகள் வழியாக நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக விசிகே சைட்லேருந்து சில பிரச்சனைகள், ரொம்ப மைல்டான பட் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. திருமாவளவன் அவர்கள் குறிப்பாக பேசக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா தாவேகாவை லைட்டாக நோண்டி பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் பேசின விஷயம் பார்த்தோம்னா, எங்களோட விருப்பம் என்னென்னா தாவேகாவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதுக்கு வைகோ அவர்களும் பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் ரெகுலர் இன்டர்வல்ஸில் இதை பேச வேண்டிய தேவை என்ன? நிறைய பேசியாச்சு திருமாவை பற்றி, நண்பர் திருமாவை பற்றி. இந்த 2 மாதமாக அவர் நிறையா பேசியிருக்காரு. எல்லாமே முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள் தான். அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் படி அவங்க கட்சிக்காரங்களே அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தான் வருத்தப்படுறாங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில் ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டில் தேசிய அளவில் திமுகவும் தாவேகாவும் ஒரே கூட்டணியில் தான், இந்தியா கூட்டணியில் திமுகவும் தாவேகாவும் இருக்கணும்னு அவர் பேசியிருக்கார். ஆக்சுவலாக இது அவருடைய கருத்து இல்லை. இது முதல்லையே இந்த கருத்தை 1 மாதத்துக்கு முன்பே ராகுல் காந்தி சொல்லிட்டார். அதாவது தாவேகாவோட சேர்ந்து மந்திரி சபைக்கு உள்ளே போன பிறகும், இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக புறக்கணித்த பிறகும், தாவேகா இப்போ ராகுல் காந்தி சொன்ன பேச்சுன்றது இந்தியா கூட்டணிக்குள்ளே திமுக இருக்கணும். இன்ஃபேக்ட் சொடாங்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கூட்டணியில் தான் திமுக இருக்குன்ற, இந்தியா கூட்டணியில் திமுக இல்லைன்னு திமுக இன்னமும் சொல்லலை. ஜூன் 8ஆம் தேதி கூட்டத்தை புறக்கணித்த திமுக தான் இந்தியா கூட்டணியிலேருந்து விலகிட்டோன்னு இன்னமும் சொல்லலை. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் தட் அவங்க தாவேகா இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. இல்லை, திமுக லீடர்ஸ்லாம் பேசிட்டாங்க அந்த டைம்லேயே. என்னென்ன நாங்கள் இந்தியா கூட்டணியில் கன்டினியூ ஆகலன்ட்டாங்களே சொல்கிறாங்க. அப்போ இந்தியா கூட்டணி சார்பாக எஸ்ஐஆருக்கு எதிராக இந்தியாவின் தலைமை நீதிபதிக்கு எழுதுகிற கடிதத்துக்கு எதுக்கு கழுத்து போட்டாங்க? இஷ்யூ வேஸ்ட்டாக போட்டிருக்கலாம். இது கதையாக இருக்குது. இது உங்களை எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்க டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனா? சும்மா புதுசாக நானே கையில் எடுத்துக்கிட்டேன். செல்ஃப் அப்பாயின்மெண்ட். வெரி குட். அன்எம்ப்ளாய்மெண்ட் நாட்டில் நிறையா இருக்குது. புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ரெடிக்மெண்ட். புது ஏரியாஸை டச் பண்ணுவோம். புது ஏரியாஸை டச் பண்ணலாம். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லைன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி குடியரசுத் தலைவருக்கு இந்திய தலைமை நீதிபதிக்கு எழுதின கடிதத்தில் கழுத்து போட்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் ஆம் ஆத்மி கட்சியும் கழுத்து போட்டிருக்கோம். அவங்களும் கூட்டணியில் இல்லை. நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லைன்றாங்க. சொடாங்கர் என்ன சொல்கிறார்? அவங்க இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்றாரு. ராகுல் காந்தி அவங்க இருக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்றாரு. சிதம்பரம் அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கணும் அப்படின்றாரு. அபிஷேக் மனு சிங்வி எங்களுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்ட், அவங்க திமுக, அவங்க இந்தியா கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்றாரு. எப்படியாவது திமுகவை இந்தியா கூட்டணியில் தக்க வச்சுக்கணும்னு காங்கிரஸ் விரும்புது. பச்சையாக சொன்னால் காங்கிரஸோட டியூவல் மைண்ட் என்னென்னா, இது காங்கிரஸோட வரலாறு, துரோகமே அதன் வரலாறுன்னுவாங்க. காங்கிரஸோட வரலாறு அப்படி தான். அது என்னென்னா, இன்றைய தேதியில் சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவோட திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சுட்டு மெஜாரிட்டி திமுக இல்லாமல் திமுக தோற்றதால் தாவேகாவோட சேர்ந்து மந்திரி சபையில் இடம் பெறணும். 59 வருஷம் 10 ஸ்டேட்டில் பவர். தேசிய அளவில் அதே தாவேகாவுக்கு ஒன்றும் பெரிய நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருக்குதா தெரியல. தேசிய அளவில் திமுகவோட சேர்ந்து 2 எலெக்ஷனில் 10 சீட்டு ஜெயித்தோம். 29 எலெக்ஷனில் திமுகவோட சேர்ந்து 10 சீட்டு ஜெயிச்சணும். இதுதான் காங்கிரஸோட புத்தி, பச்சையாக சொன்னால். பட் டிஎம்கே அதை ஒத்துக்குமான்னு எனக்கு தெரியல. அதை தான் இன்றைக்கி திரும்ப சொல்கிறார். இதை கண்டிப்பாக திமுக ரசிக்காது. திமுக அது வெந்த பொருளை வேலை பாய்ச்சலமாக தான் உங்களுக்கு. தாவேகாவும் ரசிக்காதுன்னு நினைக்கிறேன். தாவேகா ரசிக்காது, திமுக கூட ரசிக்கலாம். சார் நல்லா சொன்னீங்க. திமுக கூட ரசிக்கலாம், தாவேகா ரசிக்காது. ஏன்னா திருமாவோட சமீபத்திய நடவடிக்கைகள் எல்லாமே தாவேகாவை சீண்டுற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து சீண்டுவது போலத்தான் இருந்து பண்ண. தாவேகா பண்ணுறது திமுக எதிர்ப்பு அரசியல். அடிப்படையில் அவங்க திமுக எதிர்ப்பு அரசியல். அதில் தான் அவங்க ஜெயிச்சு 107 சீட் வாங்கி இன்றைக்கி கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கூட்டணி அரசாக இருந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் அது. அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. இந்த சூழ்நிலையில் திமுகவும் தாவேகாவும் இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னா அது தாவேகாவை சீண்டி பார்க்குற மாதிரி. அதனால் அவங்க திமுக எதிர்ப்புலாம் அப்படி ஓரமாக இருங்க, ஒன்றா இருக்கலான்றது மேக்ஸிமம் தாவேகாவை விஜயை சீன்ற வேலை தான் திருமாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு. காங்கிரஸ் சொல்கிறது அவங்களுக்கு சீட்டு வேணும், மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு வருமானது. திருமா சொல்கிறது அப்சல்யூட்லி டீசிங். டிவிக்கேவை டீஸ் பண்ணுற வேலை, சீண்டி பார்க்குற வேலை தாவேகாவை. அது எப்படி திமுகவும் தாவேகாவும் ஒரே கூட்டணியில்?
என்ன பேச்சு பேசுகிறார்? அது இதை வந்து தாவேகா மந்திரி சபையில் இருந்துட்டு அவர் பேசுகிறார். இம்பாசிபிள். சொன்ன மாதிரி தாவேகா மந்திரி சபையில் இருந்துக்கிட்டு தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னா என்ன பேச்சு இது? ஆனால் என்ன சாதிக்க முயற்சி பண்ணுறாரு இப்படி பேசுவதன் மூலமாக? அது அவரை தான் கேட்கணும். அது நல்ல கேள்வி, பதில் என்கிட்ட இல்லை. அவர் என்ன விரும்புகிறார், எதை விரும்புகிறாருன்னு தான் அவரை தான் கேட்கணும். அவர் 2024 மக்களவைத் தேர்தல்கள் முடிஞ்ச பிறகுன்னு நினைக்கிறேன், அவர் இந்த ஆதவர்ஜனா விஷயத்தில் ஒரு 6 மாத காலம் திமுகவோடு இப்படி தான் அவருக்கு உரசல் இருந்தது. ஒரு கட்டத்தில் நீங்கள் கூட்டணி விட்டு வெளில போகிறதுனா போங்கன்னு ஸ்டாலின் சொன்னார். அது பிறகு ஆதவர்ஜனா வெளியில் போன பிறகு தான் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. கிட்டத்தட்ட அதே தான் இப்போ அவர் திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இப்போ இந்த பை எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லையா, தாவேக்காவோட முயற்சி இப்போ என்னவா இருக்குன்னா, நம்ம பை எலெக்ஷனாக நிறைய சீட்ஸை ஜெயிக்கணும், சிறிய கட்சியில சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தாவேக்கா இருக்காங்க. மேபி அது விசிகேவை கோவப்படுத்துதா இருக்கலாம். அதாவது பண்ணுதா, தனி மெஜாரிட்டி தாவேக்காக வந்துச்சுன்னா நம்மளோட ஹோல்டு போய்டுன்ற பயம் விசிகாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். அதர்வைஸ் இப்படிலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. தாவேக்காவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்கணும், ஒரே அலையன்ஸில் இருக்கணும், ஆன்டி பிஜேபிக்கு எதிராக ஒரு ஃப்ரண்ட் கட்டணும்னா அது எப்படிங்க முடியும்? என்ன பேச்சு இது? மந்திரி சபையில் இருந்துக்கிட்டு யூ ஆர் த கவர்மெண்ட். லெஃப்ட் கூட இதை சொல்லலாம், மாரலி லெஃப்ட் இஸ் அத்தாரிட்டி, அவங்க தேர் நாட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், யூ ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஐயுஎம்எல் சொல்ல தாவேக்காவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும் ஐயுஎம்எல் சொல்லலை, இவர் தான் சொல்கிறார். 2 பேருக்கு 2 சீட்டு தான், என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது, 2 பேரும் ஈக்குவல் தான். அப்போ எவ்ரிடே இதை மாதிரி ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்து? அப்படியே பாஜகவை வீழ்த்துவது தான் அவங்களோட ஒரே எண்ணம்னா அதிமுகவையும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக டிஎம்கே மட்டும் அங்கே கொண்டு வந்தா அது என்ன கதை? திமுகவை சேர்த்துக்கிட்டு எப்படி இப்போ அது வந்து கான் வேர் த டேஸ். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி பிஜேபியை எதிர்த்ததெல்லாம் கடந்த காலத்தின் கரிய நிழல், ஓடிப்போச்சு அந்த காலம், இனி கிடையாது. திமுகவோட தான் தாவேக்காவோட தான் நீங்கள் பயணப்பட்டாகணும், இல்லை மந்திரி சபை விட்டு வெளில வாங்க. இவ்வளோ பேச்சு மந்திரி சபை உள்ளே இருந்து பேசுறதுன்றது விஜய் சீண்டி பார்க்குற வேலை தான். ஆனால் இன்னொரு சைடில் வன்னியரசுலாம் பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக டிஎம்கேவையும் அட்டாக் பண்ணுறாரு. அதான் வன்னியரசு மந்திரி நாளைக்கு திரும்பவே மந்திரி சபையிலேருந்து வெளியேறணும்னு கேட்டால் அருமை நண்பர் வன்னியரசு மந்திரி சபையிலேருந்து வெளியேறுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்களே சொல்லியிருக்கீங்க சார். ஏன் மேலே நான் நினைக்கிறேன் அவர் வெளியேற மாட்டார். ஓப்பனாக சொல்கிறேன், மந்திரி சபைன்ற மந்திரி பதவின்றதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இனிமேல் லைஃப்பில் இவங்க யாருக்குமே வந்து ஒன் டைம் அச்சீவ்மெண்ட். விஸ்வநாதன் காங்கிரஸ் ஐஏஎம்எல்ஏ பாய், அவர் பேர் மறந்து போச்சு, ஷாஜகான். நம்ம இவர் தாவேக்காவில் பிசிகாவில் வன்னியரசு. நாளைக்கு ஒரு வேளை வந்து தாவேக்கா அரசு ஏதோ பிழை செய்கிறது அல்லது பொலிட்டிக்கலாக ஏதோ சிக்கல் திரும்ப கோபம் கொப்பளிக்கிறது, கூட்டணி மந்திரி சபையிலேருந்து வெளியே வாருங்கள் என்று வன்னியரசுக்கு உத்தரவு போட்டால் கூட அவர் வெளியில் போவார் அமைச்சரவையை விட்டு என்று நான் நம்பவில்லை. அப்படி போனால் ஆச்சரியம், அப்படி போனால் உண்மையிலேயே ஆச்சரியம்தான். பவர், அதான் பவர்ன்றது. பவர் கையில் வந்துச்சுன்னா உங்களுடைய இன்னொரு முகம் வெளியில் வரும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் மந்திரி பதவியை விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற பார்த்தா பிசிகேக்குள்ளே ஒரு டிவைட் இருக்கு மாதிரிலாம் சொல்லுங்கள். அப்சல்யூட்லி, பிசிகேக்குள்ளே ஒரு பெரிய டிவைடே இருக்குது. பர்சனலாக பேசும்போது என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வெளியில் போயிட்டார், சிலர் வெளியில் போக காத்திருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள். அமைச்சரவையிலேருந்து வெளியேற போகிறேன், அரசுக்கான ஆதரவை திரும்ப பெறுகிறேன்னு திரும்ப சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 2 எம்எல்ஏக்களும் அவ்வளோ சுலபமாக திரும்ப பேச்சை கேட்க மாட்டார்கள். அதுலேயும் ஒருத்தர் மந்திரி. இன்னும் எந்த காலத்தில் நீங்கள்லாம் மந்திரி ஆக போகிறீங்க? இன்னொரு முக்கியமான ஒன் டைம் லைஃப் ஆஃபர் அது. இன்னொரு முக்கியமான ஒரு ஆங்கிள் என்னன்னா சார், இப்போ டிவிகேவை பொறுத்தளவு நான் எப்படி பார்க்குறேன்னா, வேற எந்த அரசியலை விடவும் தலித் பொலிட்டிக்ஸாக ஸ்ட்ராங்காகவே கையில் எடுத்திருக்காங்க. 8 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏதோ ஒரு வகையில் பிசிகே தன்னோட அந்த இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் தாவேக்காவோட இருக்கீங்க, தாவேக்கா தலித் மக்களுக்கு வேற எந்த கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, 8 அமைச்சர் பதவி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ள பிசிகே தன்னோட ஸ்பேஸையும் தக்க வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதான் பிரச்சனையே. இப்போ அவர் தன்னுடைய வாக்கு வங்கியில் 80% மேல் விஜயிடம் இழந்து விட்டார். கணிசமான அளவு தன் வாக்குகளை அவர் விஜயிடம் இழந்திருக்கிறார். என்ன சொல்லப்போனால் இந்த தேர்தலில் கேஷுவலிட்டி வந்து விசிகே தான். விசிகே ஓட் பேங்க் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். அது 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம். ஓவர் 50% மேலேயே, 60%க்கு மேலேயே இந்த ஓட் பேங்க் வந்து அங்கே போயிடுச்சு. யாருக்கு? விஜய்க்கு போயிடுச்சு. அதுதான் பெரிய லாஸ். இப்போ அதை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அண்ட் கண்டினியூஸ் டு பி, அவர் தொடர்ந்து அரசுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய வாக்குகளை மேலும் இழப்பார். இன்னொன்று, தலித் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் ஓரளவு வந்து அதாவது வந்து எல்லோருக்கும் தெரியும் விதத்தில்
ஒரு 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 ரோபஸ்ட்டு தலித் பாலிடிக்ஸ், ஒரு வான வேடிக்கைகள் கொண்ட ஒரு தலித் பாலிடிக்ஸ் இருந்தது திருமாவால் கடந்த 8 ஆண்டுகளில். அது இன்றைக்கி சிதைந்து சின்னபின்னமாகிக் கொண்டிருக்குது. திருமாவுடைய இத்தகைய பேச்சுக்கள் தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆளுமை மீதான விமர்சனங்கள் என்று ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டாலும் அதை பாதித்திருக்கிறது அவருடைய நன்மதிப்பை என்பதை ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டால் பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அவரோட கிரெடிபிலிட்டியை, திருமாவோட கிரெடிபிலிட்டியை. இன்னொரு பக்கம் இந்த ஃபியூச்சர் ஆஃப் தலித் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்ற பெரிய கொஸ்டின் அது எழுப்புது. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவுக்கு சில சிக்கல்களை கொடுக்குறாரு. லெட்ஸே நாளைக்கு இன்னும் பெரிய சிக்கலை கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். இதை விசிகேவோட தலித் ஓட்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க? இல்லை, ஆல்ரெடி அவங்க மைக்ரேட்டட் டுவர்ட்ஸ் விஜய். விசிகேவுடைய ஓட் பேங்க் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் விஜய்க்கு போயிருக்கு. ஸோ இப்போ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, விசிகே டிவிகேவை சீன்றதை தலித் மக்கள் ரசிக்க விரும்ப மாட்டாங்க, தலித் ஓட்டர்ஸ் ரசிக்க மாட்டாங்க. ஓகே, கண்டிப்பாக ரசிக்க மாட்டாங்க. திருமா இப்படி தொடர்ந்து பேசுவதன் மூலம் தன்னுடைய அரசியலுக்கு அவரே மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி கொள்கிறார். அவருடைய வாக்கு வங்கி அவரே ஆல்ரெடி விஜய் பக்கம் நகர்ந்துட்டா, தேர்தலில் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்ட அந்த வாக்கு வங்கியை இப்படி பேசுறது மூலம் மிச்ச சொச்சமாக அவர்கிட்ட ஒட்டிகிட்டு இருக்கிறதும் இப்படி பேசுறது மூலமாக எவாப்ரேட் ஆகிடும், நீராவியாகி போகும். இப்போ எனக்கு இந்த டிவிக்கு அலையன்ஸ் பார்க்கும்போது சார் ஒரு ப்ராப்பர் அலையன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஒன்று என்னன்னா, டிவிக்கே திமுக எதிர்ப்பு கட்சி, மீதி இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் பார்த்தா பிஜேபி எதிர்ப்பு. இப்போ மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு ப்ரெஸ் மீட்டில், அவரு முழுக்க பிஜேபி தான் அட்டாக் பண்ணுறாரு. தாவேக்காவால் அந்த ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாது. லெஃப்ட்டும் ஏறக்குறைய அதை தான் பண்ணுறாங்க. விசிகே பார்த்தோம்னா இப்போ டிவிகேவும் திமுகவும் சேரணுன்ற. ஸோ அப்போ இந்த பொலிட்டிக்ஸ்லாம் முக்கியம் இல்லை, பிஜேபி எதிர்ப்பு தான் முக்கியன்றதான் அவரோட ஆர்கியூமெண்ட். அதை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு இங்கே மாநில அரசியல் ஒன்று அது காலாவதி ஆகி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மாநில அரசியல் அது காலாவதி. அது ஒன்று. இது வந்துடுறேன். இப்போ இது ஒரு முரண். ரெண்டாவது முரண் என்னன்னு பார்த்தோம்னா, லிட்டரலா தாவேக்கா இப்ப செய்ய முயற்சி பண்றது என்னன்னா, சிறிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு வேலையை தாவேக்கா பண்ணிட்டு இருக்காங்க. பை எலெக்ஷன்ல ஜெயிக்க முயற்சி பண்றது சிறிய கட்சிகளை காலி பண்ணணும் தான். அப்ப சிறிய கட்சிகள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க, எங்க கூடயே உட்கார்ந்துட்டு எங்களை காலி பண்றதுக்கான வேலைகள் பாக்குறீங்களான்னு. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் கான்ட்ரடிக்ஷன் உள்ள இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. இது நல்ல பர்செப்ஷன், இது இட்ஸ் வெரி குட் வியூ. அதாவது லெஃப்ட்டுக்கு ஆன்டி பிஜேபி தான், வேற எதுவுமே கிடையாது. காங்கிரஸுக்கு ஆன்டி பிஜேபி தான். இங்கே என்ன தப்பு நடந்தாலும், எங்கே யார் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும், எவ்வளோ கொள்ளடிச்சாலும், எவ்வளோ தூரம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில ஆட்சியாளர்கள் வந்து தவறுகளை செஞ்சாங்கன்னாலும் காங்கிரஸுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்படி தான் ஸ்டாலின் 5 வருஷம் கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட்டை இவங்க பார்த்தாங்க. இப்போ விஜய் கவர்மெண்ட்டையும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஐஎம்எல் இட்ஸ் அ ஸ்மால் அவுட்ஃபிட். அவங்களுக்கும் பிஜேபி எதிர்ப்பு, அவங்களுக்கும் பிஜேபி எதிர்ப்பை தவிர வேறு ஒரு பாலிடிக்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது திருமா வந்து இதில் போய் வந்து அவர் ஒருத்தர் தான் திமுகவோட தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ திடீர்னு திமுகவும் தாவேகாவும் உள்ளே வரணும் அப்படின்னு பேசும்போது அது இன்னும் டிஸ்டர்ப் ஆகும். விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூலையும் எந்த ஸ்டாண்டும் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் attitude or political stand, least politics ஆங்கிலத்தில் சொன்னான். a political party with the least politics. பல இஷ்யூவில் உங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. ஸ்பீக்கர் வன்னியார்ஸ் வந்து அசம்பிளியில் பாசிச பாஜகன்னு ஏதோ ஒரு பேச்சு எடுக்கிறாரு, இன்னொன்று அதெல்லாம் பேச வேணாம், சபை பொறுப்பில் வந்து நிற்கிறாரு. பாஜகன்ற பெயரை கூட எஸ்பெஷலி நெகட்டிவ் டோனில் சட்டசபை உள்ள பேச, தாவேக்கா உறுப்பினர்களோ அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களோ பேச சபாநாயகர் அனுமதி மறுக்கிறார். அப்போ பிஜேபியோட அவங்க எந்த விதமான ஃப்ரிக்ஷனும் வச்சுக்க தயாராக இல்லை. இப்போ கவர்னர் போய் ஆய்வுக்கு போகிறாரு, மந்திரி நிர்மல்குமார் தான் அதை அப்ஜெக்ட் பண்ணுறாரு. இதே ஸ்டாலினாக இருந்தால் இன்றைக்கி ஒரு 2 ட்வீட்டாவது வந்திருக்கும், 3 ட்வீட் வந்திருக்கும், அடுத்த நாள் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். எதுவுமே இல்லை. அவங்க பெரிய அளவில் இல்லை, சிறிய அளவில் கூட மோடி கவர்மெண்ட்டை பகச்சிக்க தயாராக இல்லை. ஆனால் அது எதிர்கட்சிகளும் குவைட்டாக இருந்தாங்க அந்த இஷ்யூ பொறுத்து. அதை எப்படி பார்க்குறீங்க? பெருசாக அவங்களும் எதிர்கட்சிகளும் அந்த ஆளுநர் மேட்டர் பெருசாக இல்லை. அது ஏன் இல்லை திமுக ஓரளவு பேசினாங்க. அப்புறம் நிர்மல்குமார் சொல்லிட்டார், அடுத்த தடவை போனால் நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் வந்து பெரிய இஷ்யூ மாதிரி பட்டுது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு கிவன் டவுன் த லைன். இன்னொரு தடவை கவர்னர் போனால் ஒத்துழைப்பு கொடுக்காதீங்கன்ட்டாங்க. இன்னொரு தடவை போனால் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. சீரியஸாக தான் பார்க்குறாங்க. அதில் எல்லாமே டிஎம்கேவோட ஸ்டாண்டு தான் அவங்க ஸ்டாண்ட். அப்புறம் அந்த மதமாறின முஸ்லீம்ஸுக்கு வந்து பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு ஹைகோர்ட் ஒரு ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வந்தது. இப்போ அதை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இது அப்படியே டிஎம்கேவோட ஸ்டாண்டு. ப்ரோ மைனாரிட்டிஸ்ன்ற பேர்வில் கன்வெர்ட்டடு முஸ்லீம்ஸுக்கு, ஒரு ஹிந்து பேக்வர்டு கம்யூனிட்டியாக இருக்கவர் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டார்னா அவரோட ஜாதி அங்கே கண்டினியூ ஆகுது, அவருக்கு ரிசர்வேஷன் கண்டினியூ ஆகலான்னு கவர்மெண்ட்டோட ஆர்டரு. அது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு ஹைகோர்ட்டு. மதம் மாறினா நீ வந்து அப்போயே உனக்கு வந்து ஜாதியும் போயிடுது, அதனால் வந்து அதை ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது மதம் மாறின முஸ்லீம்ஸுக்கு, பேக்வர்டு
ரிசர்வேஷன். அதை எதிர்த்து இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சேலஞ்சுக்கு போயிருக்காங்க. இது இப்போ பாஜக எதிர்ப்புல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்க்கலாமா? எப்படி பாஜக எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற தோற்றம் வருது. பொலிட்டிக்கலாக போகிறாங்களா? இருக்கலாம். அவர் பிஜேபியோட போக மாட்டார், எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஆன்டி பிஜேபி இஷ்யூவை வந்து திமுக எடுத்த அளவுக்கு அக்ரெசிவாக எடுக்க மாட்டார். அவர் ப்ரோ பிஜேபியை போக மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். அட்லீஸ்ட் அஃபிஷியல் இல்லை, அது போக மாட்டாங்க. ஏன்னா அப்படி போனால் ஓட்ஸ் இங்கே போயிடும். அவர் கூட பாஜகவோட சேர்ந்து எல்லா கட்சியுமே இங்கே வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு. சூசைட் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். இட்ஸ் நத்திங் பட் சூசைடு. அது செய்ய மாட்டார். பட் ஆன்டி பிஜேபி பண்ண மாட்டார். அவர் ஆன்டி பிஜேபி பண்ணாமல் டொசைலாக இருக்கும்போது திமுக வந்து ப்ரோ பிஜேபின்னு ஒரு முத்திரை குத்த பார்க்கும். இஸ் லீஸ்ட் பாதர். 28 டிசம்பர் 28 டிசம்பர் வரைக்கும் எப்படியே ஓடும். 29 தான் எலெக்ஷன். 29 ஜனவரி வாக்கில் மல்லமாக ஆன்டி பிஜேபியாக திரும்பலாம். அடுத்த 2.5 வருஷத்துக்கு நிர்வாக ரீதியாக அதான் சொல்லிட்டார்ல அசம்பிளியில், நிர்வாக ரீதியாக எங்களுக்கு பிஜேபியோட எந்த உறவும் கிடையாது, நாங்கள் மாநில அரசு நலன்களுக்கு எதிராக செயல்பட்டால் எதிர்ப்போன்ட்டார். அதை கண்டினியூ பண்ணாலே 28 ஜனவரி வரைக்கும் ஓட்டலாம் வண்டியை. ப்ரோ பிஜேபி லைன் அக்ரெசிவாக எடுக்கிறதுன்றது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஏன்னா அது செஞ்சால் ஓட் பேங்க் வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். அதை செய்ய மாட்டார். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் குறிப்பாக காங்கிரஸ் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பு நோக்கி தாவேக்காவை இழுத்துட்டு போகணுன்ற சில விஷயங்கள் அவங்க இழுக்கிறாங்க. காங்கிரஸ் பிரஸ் மீட் பார்க்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக ஆமாம் எங்களை மாதிரியே பிஜேபி எதிர்த்து நில்லுன்றாங்க. அந்த பக்கம் கொண்டு போக தான் பார்க்குற மாதிரி, அந்த பக்கம் கொண்டு போக பார்க்குறாங்க, சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் அந்த வலையில் விழாமல் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஆன்டி பிஜேபி ப்ரோ பிஜேபின்ற அவசியமே இல்லை, ஸ்டாண்டே வேணாம் எனக்கு. எனக்கு மாநிலத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மாநிலத்தை ஆண்டுட்டு போகிறேன். இங்கே பிஜேபியே இல்லை, இல்லாத பிஜேபியோட நான் ஏன் சண்டை போடணும்? எலெக்ஷன் 29 வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் சில இஷ்யூஸ் எல்லா ஏக இந்தியாவையும் பாதிக்கிற இஷ்யூஸ் வரும்போது ஸ்டாண்ட் எடுக்காமல் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்றதான் கொஸ்டின். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 29 பார்த்துக்கலான்ற முடிவில் இருக்காங்க. மேபி இப்போ தாவேக்கா இருக்கக்கூடிய ஸ்டாண்டில் இருந்தால் 29 அலைன்ஸ் உடஞ்சிடும் இல்லையா? இல்லை, அப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளேயே போவாங்க. இப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டே எடுத்துருவாங்க, தெளிவாக எடுத்துருவாங்க. பட் இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் நெக்ஸ்ட் 2.5 இயர்ஸுக்கும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். அப்போ பாஜகவும் ஆன்டி டிவிக்கு ஸ்டாண்ட் எடுத்துருவோம்ல. அது அவங்க என்ன இப்போ அவங்களோட திமுக பக்கம் ஒருவேளை பிஜேபி நெருங்குது அப்படின்னா அக்ரெசிவ் ஆன்டி டிஎம்கே ஆன்டி டிவிக்கு எடுத்துருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் திமுக நெருங்குமான்னு சொல்ல முடியாது. இது ஒரு இடியாப்ப சிக்கலில் போய் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மாட்டியிருக்கு. இந்தியா கூட்டணியில் தாவேக்காவும் இருக்கணும் திமுகவும் இருக்கணும்னு திருமாவளவன் சொல்கிறாருன்னா அது ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டியது. சாத்தியமில்லை என்பது என்னையும் உங்களை விட நல்லா தெரியும் இருக்கு. அப்படி தெரிஞ்சும் அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. இப்போ எனக்கு என்ன கேள்வினா சார், இப்போ காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் லெவலில் 2014 பவரில் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அவங்க ஒரு மைனர் பிளேயர் தான். ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஸ்டேட்ஸில் அவங்க மைனர் பிளேயராக தான் இருக்காங்க. பட் காங்கிரஸ் பார்ட்டி பயங்கரமான ஒரு ப்ரோஆக்டிவ் ரோல் இங்கே எடுக்கிறாங்க. அவங்க சைஸை மீறின சவுண்டை கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவங்க பாஜக எதிர்ப்பை நோக்கி தாவேக்காவை தள்ளக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது பிஜேபி ஏன் வெயிட் அண்ட் வாட்ச்னு குவைட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க? அவங்க எந்த ரோலுமே ப்ளே பண்ணல. இல்லை, அவங்க ரொம்ப நல்லா தான் கரெக்டாக மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கு. திமுகவை ஒரு சைட்லைன் பண்ணிட்டார். கணிசமான அளவு திமுக தோக்கடிச்சிட்டார். 3 எலெக்ஷனை நான் வெற்றி கொடி நாட்டிய திமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது. ரெண்டு லாபம். ஒன்று, திமுக தோத்து ஆட்சி இழந்திருக்கு, அது பிஜேபிக்கு பெரிய லாபம். ரெண்டாவது வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் திமுக விட்டு வெளியில் போயிட்டாங்க. இதில் பாஜக என்ன லாபம்? இல்லை, திமுக வீக்கன் ஆகுறது இப்போதைக்கு எனக்கு லாபம். நாளைக்கு தாவேக்கா வளரும்போது அதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு எங்களுக்கு திமுக வளரக்கூடாது. திமுகவை நாங்கள் வந்து இதுக்கு மேலே அலோவ் பண்ண முடியாது. அவங்க எங்களை 4 வருஷம் பாடப்படுத்திட்டாங்க. ஸோ வீக்கனிங் ஆஃப் டிஎம்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தா அது ஒரு காங்கிரஸ் பெரிய பவர்ஃபுல் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க. இல்லை, இப்போதைக்கு டிஎம்கே வீக்கன் ஆகுதுங்க. மற்றதெல்லாம் வந்து தாவேக்கா எவ்வளோ தூரம் கன்சால்டேட் ஆகுதுன்றது அப்போ பார்த்துக்கலாம். வி வில் கிராஸ் த பிரிட்ஜ் when we come to it. அந்த மாதிரி வந்து தாவேக்கா நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கே டெசிமேட் பண்ணுது, அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒருவேளை இன்னும் ஃபர்தர் டிஎம்கே டெசிமேட் ஆகுது, இஃப் நாட் கம்ப்ளீட்லி டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் டிஎம்கே வீக்கன் ஆகுதுன்னு போது அதுக்கு பிறகு தான் தாவேக்கா பக்கம் பிஜேபியோட பார்வை திரும்பும். இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து தாவேக்காவை எதிர்க்கிறதுல ஒரு லாபமும் கிடையாது. ஏன்னா அவர் பிஜேபி ஏற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாரு. விஜய் இஸ் நாட் டேக்கிங் எனி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் நைதர் பிஜேபி நார் பிஜேபி கவர்மெண்ட். மாறா வந்து திமுகவை வந்து கணிசமான அளவு அவர் வந்து வீக்கன் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அவங்க இதை ரசிக்கிறாங்க. ஸோ தே ஆர் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங், தே ஆர் என்ஜாயிங் எவ்ரி 29 வெயிட் பண்ணுறாங்க. அதுக்காக பிஜேபியால் திமுகவை தோக்கடிக்க முடியல. 4 எலெக்ஷனில் புதுசாக வந்த ஒருத்தர் தோக்கடிச்சிருக்காங்கன்னா அது லட்டு மாதிரி. அவங்களுக்கு அந்த ஒரு குட்வில் அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. இங்கே அவங்களுக்கு ஸ்டேக்ஸும் கிடையாது. பிஜேபிக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து somebody has defeated him, happy. அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.
இன்னொரு கேள்வி சார், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, தாவேகா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்காத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆஸ் ஆஃப் நவ் இப்போ தாவேகா வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. இதே வேலையை தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் பண்ணாங்க. ஆன்டி டிஎம்கே தான் அவங்களோட ஃபோக்கஸாக இருந்தது, ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணாங்க. அவங்க இந்த மாதிரி தான் இருந்தாங்களா? அவங்க எடுக்க வேண்டியது என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அவங்க பிஜேபி எதிர்க்க வேண்டிய விஷயத்துலலாம் திமுக விடவே அதிகமாக எடுத்துலாம் பேசினாங்க. அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருந்தது. இவருக்கு விஜய்க்கு அந்த அட்வான்டேஜ் இது வரைக்கும் வரல. இன்னொன்று, ஜெயலலிதாவே வந்து மோடியோட ஏர்லி டேஸில் இறந்துட்டாங்க. ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் கூட இன்றைக்கி வந்து ஆன்டி பிஜேபி எவ்வளோ தூரம் பண்ணியிருக்க முடியுமான்றது இட்ஸ் $1 million கொஸ்டின். பிகாஸ் 13-14 வந்தாங்க, ஜெயிலுக்கு போனாங்க, அதுலேயே அவங்க டவுன் அண்ட் அண்டர். அப்புறம் டிமானிட்டைசேஷன் மாதிரியான இஷ்யூவில் அப்போ ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல், அப்புறம் இறந்துட்டாங்க. ஸோ ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் கூட இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட்டு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் 28 டிசம்பர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த ஸ்டாண்டும் எடுக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கலாக வாயை திறக்க மாட்டாங்க. நிர்வாக ரீதியாக வர பிரச்சனைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்துக்கணும்னு தான் பார்ப்பாங்க. பிஜேபியை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு பாலிடிக்ஸ். எனக்கு எதுக்கு இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகச்சிக்கணும்? ஆக்சுவலாக பிஜேபி வில் ரிலீஷ் இட். எங்களை விஜய் எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணல. மாறாது, நாங்கள் வீழ்த்த நினச்ச திமுக அவர் வீழ்த்திருக்காரு. எஸ் கிளிப் த விங்ஸு. நாளைக்கு என்ன ஆகுன்றது நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு கம்ப்ளீட்டாக டிஎம்கே டெசிமேட் ஆகுதுன்னா அப்போ விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய திமுக அப்போ பார்த்துக்கலாம் தான் அவங்க நினைப்பாங்க. மற்றபடி வந்து அவங்க வந்து டிவிக்கே வந்து பிஜேபி எந்த விதத்துலையும் ஐ திங்க் ஃபார் த நெக்ஸ்ட் 3 years கூட நான் சொல்வேன். கேன் கோ ஃபார் அஸ் டு சே இஃப் நாட் 1 year 3 years 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த லாபமும் இங்கே கிடையாது. வை ஷுட் த டிஸ்டர்ப் ஹிம்? ஏன்னா எனி பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இன் எனி ஸ்டேட் will be a disturbing thing for government of India. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இப்போ திமுக மேலே பாஜகவுக்கு என்ன கோவம்? திமுக காங்கிரஸ் பார்ட்டிக்கு லைஃப் லைன் கொடுத்துட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் பார்ட்டியை தூக்கி சுமந்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து சீட்ஸை டெலிவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வேலையை இப்போ தாவேகா பண்ணுறாங்களே. லோக்சபா எலெக்ஷன் வரலங்க. இன்னொன்று ஐசியூல இருந்த காங்கிரஸுக்கு இப்போ மினிஸ்டர் பதவி அதெல்லாம் கரெக்டு. ஆனால் வந்து திமுக 22 MPs இருந்தாங்க. அக்ரெசிவாக நேஷனல் லெவலில் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தாங்க, ஆன்டி RSS ஸ்டாண்ட் எடுத்தாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிர்த்தாங்க. எல்லா மாநில முதல்வர்களும் இன்க்ளூடிங் பினராயி விஜயன் சைலண்டாக இருக்கும்போது ஆன்டி பிஜேபியை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போனது திமுக தான். அதனால தான் திரும்ப இப்போ அவங்களால வர முடியல. என்டிஏக்குள்ளே திமுக போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் கடந்த 8 வருஷத்தில் எஸ்பெஷலி சிஎம் ஆன பிறகு ஸ்டாலின் 5 வருஷத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு வந்து ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை கொண்டு போனார். கலைஞர் இருந்தால் அதை பண்ணியிருக்க மாட்டார். எதிர்க்க வேண்டிய விதத்தில் தான் எதிர்ப்பேன். நாளைக்கு அதை பிஜேபியோட போய் சேர வேண்டிய நிர்பந்தம் எனக்கு வரலாம். கடந்த காலத்தில் சேர்ந்தவங்க தானே. கலைஞர் இருந்து தான் இந்த அளவு ஆன்டி பிஜேபி போயிருக்க மாட்டார். அதுதான் இன்றைக்கி ஓப்பனாக அவங்க என்டிஏக்குள்ளே போகிறதுக்கு பெரிய தடையாக இருக்குது. அவ்வளோ பேச்சு பேசியாச்சு, அவ்வளோ அக்ரெசிவ் ஸ்டாண்டெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கு அவசியமே இல்லை. நவ் தே வுட் ஹவ் ரியலைஸ்ட் இட். நீங்கள் வெறுமனே காங்கிரஸை சுமக்கிற காரணத்துக்காக மட்டும் திமுகவை பிஜேபி வீழ்த்தணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு காரணம். பட் அந்த காரணத்தை தாண்டி அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது. டிஎம்கே வந்து ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸோட ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் அல்கரமாக நேஷனல் லெவலில் கிட்டத்தட்ட எமர்ஜ் ஆகிட்டாங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரமாக திமுக ஒன்றும் பிஜேபி வந்து ஃபர்கிவ் பண்ணாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஓவராக ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு திமுக எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ என்டிஏக்குள்ளே திமுகனால போக முடியலன்னு இப்போ நிறைய பேர் இந்த ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதை தாண்டி 2 பேரும் சேரணும்னு கூட சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன கேள்வினா, பாஜகவோட சேர்றதால திமுகவுக்கு என்ன லாபம்? பொலிட்டிக்கலாக பாஜக ஒன்றும் ஓட் ஷேர் போக மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. அப்படி போனால் கூட ஒன்றும் இல்லையே, ஓட் ஷேர் போனாலும் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. இந்த அசம்பிளிக்குள் இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள இப்போ ஜூலை 20 பார்லிமெண்ட் கூடுது. முக்கியமான பில்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. 2/3 மெஜாரிட்டி. இன்னமும் வந்து டிஎம்கேவே போனாலுமே அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி கிடையாது. டிஎம்கே ஒருவேளை அப்ஸ்டன் ஆச்சுனாலும் கிடையாது அவங்களுக்கு. பட் ஸ்டில் அந்த டாக் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தே எஸ்டாப்ளிஷ்டு கான்டாக்ட். கொஞ்சம் ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வந்து கொடகு எஸ்டேட்டில் போய் ஃபேமிலி உட்காந்துட்டு வந்தாங்க. பழைய சிஎம் ஃபேமிலி. அப்போயே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றாங்க. அவங்க வரலாறை பார்த்தவங்களுக்கு அவங்க எந்த காம்ப்ரமைஸுக்கும் துணிஞ்சவங்கன்றது தெரியும். ஒன்லி இஃப் யூ நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி பர்சன் யூ கேன் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஆனால் வாட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் த காம்ப்ரமைஸ்? எனக்கு ஓட்ஸ் வர போகிறதுல பெருசாக அவுட்ரைட்டாக அலையன்ஸுக்கு போக மாட்டாங்க. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அது வந்து ஒன்லி டிசாஸ்டர் தான். அது ஜெயிச்சு வந்த பிறகு ஏதாவது ஒரு ரூபத்தில் பிஜேபியும் அங்கே வந்து ஒரு மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அப்படி நம்பர் ஆஃப் வேஸ் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் டிட் நாட் ஹவ் மெஜாரிட்டி. அதை தான் செய்வாங்க. வாஜ்பாய் பீரியடில் போன மாதிரி வெளிப்படையாக போய் திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணிக்குள்ளே போவாங்கன்னு நான் சொல்லலை. அதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் அப்படி போகாமலே நிறைய விஷயங்களை தே கேன் பெயில் அவுட் த கவர்மெண்ட். இந்த செஷன்லேயே இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே தே கேன் பெயில் அவுட். நிறைய விஷயங்களை கவர்மெண்ட்டை வந்து காப்பாற்றலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து விஜயை எதிர்க்கிறதுக்கு கூட்டணியே இல்லை. தே ஆர் ஃப்ரெண்ட்லெஸ். தே ஆர் லெஃப்ட் இன் த லர்ச்.
இன்றைக்கி திமுக தனித்து விடப்பட்டிருக்குது. அவங்களுடைய வரலாறுலேயே இந்த அளவுக்கு அவர்கள் தனித்து விடப்பட்டது கிடையாது. அவங்க சும்மானா வந்து இப்போ மீடியா கையில் வச்சுக்கிட்டு ஸ்பின் டாக்டர்ஸு வாடகை வாய்கள் பெய்டு மவுத்ஸை வச்சுக்கிட்டு திமுக ஒரு பாதிப்பும் இல்லை அப்படி இப்படின்னு கதை அளக்குறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே உள்ளுக்குள்ளே தேர் ராட்டடு. இப்போ 29 எலெக்ஷன்லாம் அவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட்? அவங்களோட பிஎம் கேண்டிடேட் யார்? திமுகவோட பிஎம் கேண்டிடேட் யார்? அப்போ பிஎம் கேண்டிடேட் எல்லாமே எதுக்கு எலெக்ஷன் நிற்கிறது? தேர்ட் அலைன்ஸ் ஏதோ ஃபார்ம் பண்ணுறதுலாம் முயற்சி போயிட்டு இருக்குன்றாங்க. ஒரு முயற்சியும் கிடையாது. எல்லாம் அவன் உத்தவ் தாக்கரே அதிருப்தியில் இருக்காங்க, அந்த பக்கம் போவான், இல்லை இந்த பக்கம் ஏஐபி அதிருப்தியில் இருக்காங்க. இல்லைங்க, ஒன்று அவன்லாம் பிஜேபி பக்கம் போவான், இல்லை காங்கிரஸ் பக்கம் போயிடுவான். தனித்தெல்லாம் போக மாட்டாங்க யாரும். அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. நான் இப்படி சொல்கிறேன் சார், தனித்து போனால் பாஜகவும் நல்லது, பாஜகவும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஆன்டி பிஜேபி அலைன்ஸா 2 அலைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பாஜகவுக்கே நல்லது, அவங்களே என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை, மக்கள் தெளிவாக இருப்பாங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் திமுக பிஜேபி தோக்கடிக்க முடியுமோ அவங்களே போட்டுருவாங்க. விஜயோட ஸ்டாலினோட இடத்த விஜய் வந்து கண்டிப்பாக இட்டு நிரப்பிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து ஆன்டி பிஜேபி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த 2.5 வருஷம் ப்ரோ பிஜேபி பண்ணாமல் இருந்தால் கூட வந்து பீப்புள் வில் ட்ரஸ்ட் இட். டிஎம்கே இஸ் இன் டீப் கிரைசிஸ், அதில் எந்த சந்தேகம். பவரை வித்தது அவங்களோட பிரச்சனை இல்லை, அது போகும் வரும். தேர்தல் தோல்வி அல்ல பிரச்சனை. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இப்போ பிஜேபியை நாம் பார்த்த அளவில் 2019 to 24 அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை சார். திமுகவோட ஆன்டி பிஜேபி எடுபடாமல் போனதுக்கு அது ஒரு காரணம். தமிழ் மக்கள் இப்போ பிஜேபி பெரிய த்ரெட்டாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பிஜேபி வீக் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் 24 பிஜேபி கணிசமாக வீக் ஆகிருக்காங்க. அவங்களோட பழைய அக்ரஷனும் கம்மியாயிருக்கு. ஸோ ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸுக்கான தேவையும் வேல்யூவும் கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அது ஒன்லி பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ தாங்க நீங்கள் பேசணும். அசம்பிளி எலெக்ஷன் அப்போ நீங்கள் ஆன்டி பிஜேபி பேசி பிரயோஜனமே கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஃபார் அவே. 26 அதான் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறேன். 26 எது ஒர்க் ஆச்சு? ஆன்டி பிஜேபி ஏன் ஒர்க் ஆகலாம்? பிஜேபி வீக் ஆயிடுச்சு. ஆமா, ஸ்டாலின் வந்து ரொம்ப கிளவரா 21 ஒர்க் ஆச்சு. டெல்லியும் தமிழ்நாடுன்னாரு. உங்க கவர்மெண்ட் இங்க நடந்திருக்குது. 5 வருஷம் பொறுத்து எலெக்ஷனுக்கு போகும்போது மக்கள் முன்னால் இருக்க ஒரே ஒரு கேள்வி, சிம்பிள் கேள்வி, ஸ்டாலின் வேணுமா வேணாமா? அவங்க அதை ரொம்ப புத்தாலின்னு நினச்சிக்கிட்டு இது திமுகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையிலான போர்னாங்க. பீப்புள் ஆர் லீஸ்ட் பாதர். விஜயை நேம் பண்ண கூட அவர் மறுத்தார், தயங்கினார். தாவேக்கான்ற ஒரு கட்சியை கூட நேம் பண்ணல. கட்சியில் தோத்தோன்னா வயிற்றில் வயல் ஆச்சுன்னு கத்துறாங்க. ஆகவே அது இந்த ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸ்ன்றது தமிழ்நாட்டில் ஐ திங்க் ஒரு பிளாட்டோ ரீச் ஆகிடுச்சுன்னு தான் தோணுது எனக்கு. இனிமேல் அதுக்கு ஒன்றும் பெரிய இது இருக்குதா தெரியல. 3 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் வரும்போது அப்போ தான் பார்த்துக்கணும் நம்ம. இன்றைக்கி அதை சொல்லி யாரும் தப்ப முடியாது. ஏன்னா நான் பார்த்தல என்னோட ஞாபகம் என்ன, 2014 2019 பாஜகவை ஒரு த்ரெட்டா பார்த்தாங்க இல்லையா? அந்த பார்வை இப்ப இல்ல. அது காரணம் இவங்க பாஜக எதிர்பார்த்த மாதிரி பெருசா க்ரோ ஆகல. தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை, கீழே தான் போயிருக்கு. 4 வந்து ஒண்ணா இருக்குது. இந்தியா பூரா ஜெயிச்சவங்களால தமிழ்நாட்டில் ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால அந்த பாலிடிக்ஸ் இங்கே திரும்ப கையில் எடுக்கிறது வந்து இப்போ ஒரு ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை போய் டே டு டே அஃபேர்ஸில் கொண்டு வரதுன்றதும் ஸ்டேட் பாலிடிக்ஸில் அதே ஒரு மையப்புள்ளியாக இப்போ அந்த தப்பை பண்ணி தான் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு தோத்துருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த பிஜேபி ஃபேக்டர் வந்து நீங்கள் மினிமைஸ் செய்யப்பட்டதால தான் மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் டிவிகே போச்சு. ஆமாம், உண்மையிலேயே பிஜேபி த்ரெட்டு ஜெனுவினாக இருந்ததுன்னா அது டிஎம்கே போயிருக்காது. கரெக்ட். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது பிஜேபின்றதுனால தான். 2வது அசம்பிளி எலெக்ஷன் பார்த்துக்கலாம், பார்லிமெண்ட்னா கூட திமுக யோசிக்கலாம். இதுதான் அப்போ கூட காங்கிரஸ் கூட இருந்ததால். காங்கிரஸ் கூட இல்லைன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு திமுக போவே போவாது. இவங்க எவ்வளோ தான் காங்கிரஸை இழிவுபடுத்தினாங்களோ, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக இல்லை. 71க்கு பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லாமல் 89 மட்டும் ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சாங்க. அதில் ரெட்டையில இல்லாமல் இருந்த காரணத்தால். மற்றபடி காங்கிரஸ் இல்லாமலாம் திமுகவால் ஒருபோதும் கனவு கூட காண முடியாது. தட் டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் வந்து அவங்களோட பிஎம் கேண்டிடேட் யாரை சொல்லுவாங்க? அதனால் பீப்புள் ஓன்ட் ட்ரஸ்ட் தம். அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இது வரைக்கும் இல்லாத கிரைசிஸில் அவங்க இருக்காங்க. பவரை இழந்ததில்லை, அது வரும் போவோம். ஃப்ரெண்ட்லெஸ் அத்தனை கூட்டணி கட்சியும் வெளியில் போயிட்டான். இவங்களோட அடுத்த செயல் திட்டம்னா இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்காங்களா இல்லையா? அப்படி இல்லைன்னா நேஷனல் லெவலில் உங்கள் பாலிடிக்ஸ்னா ஸ்டேட் லெவலில் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? சும்மா உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதால ஒன்றும் கட்சிக்கு ஒன்றும் ஆக போகிறது எதுவும் கிடையாது. கடைசியாக ஒரு கேள்வி சார், இப்போ லெஃப்ட்டை பொறுத்தளவில் விசிகேவுக்கு இருக்கக்கூடிய அதே சிக்கல் லெஃப்ட்டுக்கும் இருக்குது. லெஃப்ட்டையும் ரிப்ளேஸ் பண்ண தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பை எலெக்ஷனுக்கு அப்புறம் தாவேக்காவோட பிளான் லெஃப்ட்டையும் ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது, அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாதுன்றது தான். ஆனால் லெஃப்டையும் தாவேக்காவோட ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் சண்முகம் அவர்கள்லாம் பேசும்போது அவர் ரொம்ப தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா லெஃப்ட் வந்து பவர்லாம் ஷேர் பண்ணல. அவங்க நினைச்சாங்கன்னா இன்னும் அக்ரெசிவாக இருக்கலாம். ஏன் விசிகேவை விட லெஃப்ட் இன்னும் ரொம்ப இறங்கி போகிறாங்க கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருந்தும்? யாருக்கிட்ட? தாவேக்கா கிட்ட. வெல், திமுக கிட்ட எதுக்கு இதை கேட்குறேன்னா 8 வருஷம் பட்ட அனுபவம் ஒரு காரணமாக இருக்கலாம். எலெக்ஷன் டைமில் இப்போ வைகோ வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால்
வைகோ பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்ல, 6 சீட்டு வச்சுருந்தவனா 5 சீட்டு கூட கிடையாது, 4 சீட்டு என் சிம்பிளில் தான் நிற்கணும். அப்புறம் கெஞ்சி கூத்தாடி 3 சீட்டு வந்து திமுக சிம்பிளில், ஒரே ஒரு சீட்டு மதிமுக சிம்பிளில், இண்டிபெண்டன்ஸ் சிம்பிள், ஏன்னா வந்து லாஸ்ட் தேர் ரெகக்னேஷன் சரின்னு கொடுத்துட்டு, அப்புறம் அந்த ஒரு சீட்டும் வந்து இப்போ சீர்காழியில் வந்து துர்கா ஸ்டாலின் அவங்களோட ஹோம் டவுன், அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது திமுக ஓட்டு கேட்காம வேறு யாருக்கு ஓட்டு கேட்பாங்க, அதனால் அதுலேயும் அவரை நம்ம சிம்பிளில் நிற்க சொல்லுங்கன்னு சொல்லி பாலு போய் பேசி கன்வின்ஸ் ஆகி தான் சிம்பிளில் இன்னொரு கட்சி நிற்க வைக்கிற மாதிரியான ஒரு அவலம், அது மாதிரியான ஒரு கேவலம் ஏதாவது இருக்க முடியும். அந்த 2 பேரும் நான் சொல்கிறது அந்த ஸ்டாண்டர்ஸை திமுக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் பண்ணாமல் இருந்தால் இப்போ 2 எம்எல்ஏ அங்கே போயிருப்பாங்க. அன்னைக்கு கரெக்டாக கேட்டு போட்டனால இன்னைக்கு போக முடியல. இல்லை, வைகோவும் அவரோட மகனும் தனியாக போயிருக்காங்க. இப்போ இல்லை நான் என்ன சொல்கிறேன், அது ஓகே, நீங்கள் அவங்க பாயிண்ட்ல தான் சொல்லுங்க. தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டு பொலிட்டிக்கல் மொராலிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் 2 பேருமே திமுக, காங்கிரஸ், பிஜேபி பவர்ஃபுல்லான பார்ட்டிஸ் எல்லாருமே சொல்கிறேன். அது சட்டத்தோட ஓட்டையை பயன்படுத்திட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் கட்சியோட பேரை வச்சுட்டு இன்னொரு கட்சி சிம்பிளில் நிற்கும் போது நீங்கள் யூ லாஸ்ட் யுவர் கிரெடிபிலிட்டி. ஆகவே அந்த இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோபம் வந்து இன்றைக்கி விட்டா போதும், ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க லெஃப்ட் அண்டு விசிகா, எம்டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எலெக்ஷன் டைமில் பேச்சுவார்த்தை நடத்தும்போது அந்த அளவுக்கு மோசமாக இட் வாஸ் நத்திங் பட் ரேக்கிங். சீனியர் பாய்ஸோ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸோ ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை ரேக் பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போனவங்களை தேர்தலில் குழு வந்து அந்த அளவுக்கு வந்து ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பலனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. எப்படி தீர்க்க விரும்புவீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் விவிலியம். ஆனால் இப்போ எம்டிஎம்கேவோட தேவை என்ன சார்? டிவிகேவுக்கு சீட்ஸும் இல்லை, எதுக்கு ஓட்டு வந்து 1 ஓட்டு 2 ஓட்டு வந்தால் கூட வைகோ பேசி நடப்பார் இல்லைங்க. வைகோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நியூஸ் வேல்யூன்றீங்க. நியூஸ் வேல்யூ, நியூசன்ஸ் வேல்யூ அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். யூ கேன் டேக் இட் ஐதர் வே, வெதர் இட் இஸ் நியூஸ் வேல்யூ ஆர் நியூசன்ஸ் வேல்யூ, இட் இஸ் யுவர் பெர்செப்ஷன். வைகோ சும்மா கத்தினே இருப்பார் இல்லை, உங்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுவார் வைகோ, இப்போ திருமா பேசும்போது அது கவுண்டர் பண்ணார். இப்போ நேரத்தை சொல்லிட்டாரு நோபல் பரிசு கொடுக்கலான்ட்டாரு. சம்படி ஷுட் டேக் ஆன் திருமா. ஏன்னா திருமா வந்து கண்டினியூஸாக வந்து கூட்டணிக்கு உள்ளே இருந்துகிட்டே கூட்டணியோட பவரை வந்து ரூலிங் பார்ட்டியோட பவர் அண்டர்மைன் பண்ணும்போது அதர் தான் டிவிக்கே அவங்க எதுக்குமே வாய் திறக்கிறதில்ல. ஸோ இப்போ அந்த வேலையை எம்டிஎம்கே கிட்ட டெலிகேட் பண்ணிட்டாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது கூட்டணிக்குள்ளேயே நல்லதொரு விஷயம் தான் நான் பார்ப்பேன். அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார்.